காலையில் நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி உளுந்து பால் குடித்தா ரொம்ப ஹெல்த்தியானது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி, போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காணிச்சு தர வாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கணும், நல்லா வறுக்கணும் உளுந்து. இந்த உளுந்து கூடியே அரை கப்பு பச்சை பயிர் போட்டுக்கணும். ஒரு கப்பு உளுந்துக்கு அரை கப்பு பச்சை பயிர் போட்டு இது நல்லா வறுக்கணும். நல்லா மணக்க வறுத்துங்க. நல்லா வறுப்பட்ட பிறகு பொடிக்கணும். இது வறுக்கும் போது ஒரு 5-6 ஏலக்காய் போட்டுக்குங்க. அது கூடயே போட்டு வறுத்துக்குங்க. அதுவும் இது போனுக்கு மெயினாக ரொம்ப ரொம்ப நல்லது. இது குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், டெலிவரி ஆன லேடிஸ், இவங்க எல்லாருமே இது குடிக்கலாம். எல்லாத்துக்கும் நல்லது. இந்த எலும்பு நல்லா கெட்டியாகிறதுக்கு வேண்டியது தான், நம்மளோட ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு வேண்டியது தான் இது குடிக்கிறது. ரொம்ப ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ். ஆக்சுவலி சொல்ல போனால் இட்ஸ் அ ஹெல்த்தி ட்ரிங்க். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தும் பச்சை பயிரும் நல்லா வறுத்தாச்சு. நல்லா வாயில் போடும்போது கடுமுடான்னு சொல்லி சவுண்டு வரணும். வதக்குன்னு இருந்துச்சுன்னா ஆகலைன்னு, கடுமுடான்னு ஆச்சுன்னா ஆயிடுச்சுன்னு. இப்போ இது ஆறுன பிறகு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உளுந்தும் பச்சை பயிரும் நல்லா ஆறிடுச்சு. நம்ம இது நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவ்வளோ நம்ம பொடிச்சு வச்ச உளுந்தும் பச்சை பயிரும் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்த பிறகு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற மட்டும் நல்லா கைவிடாமல் இலக்கி கொடுங்க, இல்லாட்டி அது கட்டையாயிடும். ரெண்டு டேபிள் ஸ்பூனு பொடி, உளுந்து பொடி, 2 கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா இப்படி கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்ச பிறகு உங்களுக்கு தேவையான சுகர் போட்டுங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன். நீங்கள் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க, சுகர் நிறைய சாப்பிட்றவங்க. அப்புறம் சேம் அளவில் ஒரு கிளாஸு அதே தண்ணி நம்ம எவ்வளோ ஊற்றுறோம் 2 கிளாஸுக்கு 1 கிளாஸ் ஆஃப் மில்க் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்துருவோம். இப்போ இது கொதிச்சுட்டா நம்ம ஹெல்தி ட்ரிங்க்கு, உளுந்து ஹெல்தி ட்ரிங்க்கு ரெடி ஆயிடுச்சு.